இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். இலங்கைக்கு கிழக்கே திருகோணமலை கரையிலிருந்து 680 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பிராந்தியத்தில் தாளமுக்கமானது நிலை கொண்டுள்ளது. இது மேலும் தீவிரமடைவதுடன் வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து தென்னிந்தியாவை சென்றடையக்கூடும். இதன் தாக்கத்தின் காரணமாக வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் அடிக்கடி பலத்த காற்று வீசுவதுடன் பலத்த மழையும் பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய, சபரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இத்தாளமுக்கத்தின் காரணமாக இலங்கையின் வடக்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கரையோர பிராந்தியங்களின் ஆழமற்ற கடற்பகுதிகளில் எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் அடிக்கடி பலத்த காற்றுடன் பலத்த மழையும் பெய்யக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கிலிருந்து வடமேற்கு திசையினூடாக வீசக்கூடும்.